இல்ல அவர் இப்ப 3 சுற்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னா இறுதி சுற்றில் வெற்றி பெறுவார், வெற்றி பெற வேண்டும், அதற்கான வாழ்த்துக்களை தெரிவிச்சு. கேரளாவில் பாஜக கணக்கில் தொடங்கி 2 எம்பிக்கள் வந்திருக்காங்க. கேரளாவில் ஏற்கனவே 2016 பிஜேபி அக்கௌண்ட் ஓபன் பண்ணு. ஏன்னா அப்போ ஐ வாஸ் இன்சார்ஜ் ஆஃப் கேரளா ஃபார் 5 years. அப்போதான் திரு ஓ ராஜகோபால் அவர்கள் திருவனந்தபுரத்தில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கணக்கு துவங்கினோம். இப்போ பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற தொகுதிகளில் வி ஆர் ஃபர்மிங் அப் எவ்வரி ரவுண்டு. அது வர வர நம்ம பிஜேபியினுடைய பொசிஷன் ஸ்ட்ரெங்தன் ஆகி கொண்டு இருக்கு. அதனால இடதுசாரி கூட ஒரு சீட்டு தான் முன்னணியில் இருக்காங்க. கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற கட்சியை விட நாம் இன்னும் அதிகமான ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கோம். நன்றி. வடிகட்டிய பொய் ஏன்னு சொன்னா, 1 ரூபா கொடுத்தாங்களான்னா அந்த 1 ரூபாய் எப்ப கொடுக்கணுமோ அப்ப எங்க வைக்கணுமோ அங்க வச்சிடலாம். அது பத்தி இல்ல. நீங்க ரைட் ஃப்ரம் தி என்டிஏ முத திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் வந்ததிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் அ பார்ட்னர் இன் எவ்வரி ஸ்கீம். நீங்க சொல்ல போனா முத சர்வசிக்ஷா அபியான்ல பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 100% ஃபண்டு பண்ணியிருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஆகவே அந்த மாதிரியா 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த 10 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகள் 2004 to 2014 டிஎம்கே வாஸ் பார்ட்னர் இன் கவர்மெண்ட். அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி 3 லட்சம் கோடி தான். அதனால ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்றதை நிறுத்திக்குவார் இனிமேலாவது அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நேற்று ராத்திரி நீங்க இந்த இண்டி கூட்டணி தலைவர்கள் பேச்செல்லாம் பார்த்தோம். நீதிபதிகளை மிரட்டுவோங்கிறது, ஜனாதிபதிகிட்ட போவோங்கிறது, மக்களை மிரட்டுறது, ரோடுக்கு வருவோம்னு பயமுறுத்துறது, இதெல்லாம் இப்ப பண்ணுவாங்களான்னு நீங்க தான் கேட்கணும், நான் கேட்கப்படாது. ஆகவே இங்க காலையிலிருந்து இருந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து